பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனத்தில் குறிப்பிட்டுள்ள ஆவியானவரின் 7 பரிமாணங்கள் ஒரு தலைவருக்கு அல்லது ஒரு விசுவாசிக்கு தேவையான முழு தகுதிகளையும் இவ்வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவதாக கர்த்தருடைய ஆவி. இது ஆவியானவரின் நேரடி பிரசனத்தை குறிக்கிறது. இது மற்ற அனைத்து வரங்களுக்கும் ஒரு முன்னோடியாகும். இரண்டாவதாக ஞானம். காரியங்களின் ஆழத்தை அறிந்து சரியான முடிவுகளை எடுக்கும் திறனை எடுக்க நமக்கு உதவியாய் இருக்கிறது. மூன்றாவதாக உணர்வு மற்றும் புத்தி. சூழ்நிலைகளை சரியாக பகுத்தறிந்து புரிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு அளிக்கிறது. நான்காவதாக ஆலோசனையின் ஆவி. சூழ்நிலைகளில் சரியான வழிகாட்டுதலை வழங்கும் அறிவை நமக்கு அளிக்கிறது. ஐந்தாவதாக பலன் மற்றும் வல்லமையின் ஆவி. எடுத்த முடிவுகளை சரியாக செயல்படுத்த தேவையான மன உறுதி மற்றும் தெய்வீக ஆற்றலை நமக்கு அளிக்கிறது. ஆறாவதாக அறிவு. தேவனை பற்றியும் அவருடைய சித்தத்தை பற்றியும் ஆழமாக தெரிந்து வைத்திருக்க நமக்கு உதவியாக இருக்கிறது. ஏழாவதாக கர்த்தருக்கு பயப்படும் ஆவி. தேவனுக்கு மரியாதை செலுத்தி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய அஞ்சும் தெய்வீக பயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆமென். ஒரு விசுவாசி இந்த ஆவியின் வரங்களுக்காக ஜெபிக்கும் போது அவ்விசுவாசியின் வாழ்வில் தெய்வீக ஞானமும் பலனும் பெருகும். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.